ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஏபிசி மால்ட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறமா நட்ஸ் பவுடர் வந்து தேவை. நட்ஸ் பவுடர் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்பிளில் நல்லா தோல் சீவிக்கலாம். அதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நான் பீட்ரூட்டையும் அதே மாதிரி தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அது கூடவே கேரட்டையுமே தோலை வந்து சீவிட்டு அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பிளை வந்து நல்லா மிக்சர் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதுவே நல்ல தண்ணியாக ஜூஸாக வரும். ஸோ அதுக்கப்புறமா கேரட், பீட்ரூட் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடும். நீங்கள் இதில் வந்து தண்ணி சேர்க்கவே கூடாது சுத்தமாக, அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த பியூரேவை அப்படியே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மால்ட் பவுடர் ரொம்பவே ஹெல்திங்க. இதில் வந்து ஆப்பிள் இருக்குது, பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறமா நம்ம எல்லா வகையான நட்ஸுமே வந்து இதில் வந்து கலந்துருக்கோம். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. பாலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெய்லி கலந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. இது நிறையா ஸ்டோர்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் வீட்லேயுமே பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. தேவையுள்ளவங்க இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதை கை விடாமல் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். இதில் டாஸ்கே அதுதான். எனக்கு வந்து இது கிளறதுல கொஞ்சம் கை வலியே வந்துருச்சு. இது ரொம்ப வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மூடி வச்சுட்டு தான் நான் வந்து கிளறிட்டே இருந்தேன். இப்போது நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழந்தைக்கு கொடுக்க போகிறேங்கிறதுனால 1/4 கப் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். திருப்பி சுண்டி வர அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து கிளறி விடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தான் எனக்கு மெயின் டாஸ்கே ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கை வலிக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இன்னொரு டாஸ்க் பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம ஃபேன் காற்றுல வந்து காய வைக்கணும். இது நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுல, இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபேன் காற்றுல வந்து காய வைக்கணுங்க. அப்புறம் வந்து அது கெட்டியாக வரும். அதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். என்னோடய டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது காய வைக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிற வீடு வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி. மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து இங்கே இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த ஸ்டாலருக்கு வந்து ஒரு குட்டி ஃபேன் வாங்கியிருந்தேன் என் பையனுக்கு. அதை வச்சு 2 நாளாக காய வச்சு அதுக்கப்புறம் வந்து ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு தேவையானதை மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டேன், மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபீல்டில் காமிச்ச மாதிரி நிறையா பேரோட ஃபீடுக்கு இது வந்து போகும். அண்ட் நிறையா மாமிஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.